Audio Jungle. Hello friends, welcome to our channel Krish Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு புலாவ் ரெசிபி. வீட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாம சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். நான் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதாவது கழுவி ஒரு 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணின்னு சொல்லி அதிலே ஊற்றி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் சோயா சக்ஸ், குட்டி குட்டியான சோயா சக்ஸை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ், கொத்தமல்லி இலைகள், புதினா கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயம், கரம் மசாலா ஐட்டம்ஸ் பட்டை, சோம்பு, கிராம்பு, இது எல்லாமே. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு சில்வர் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நமக்கு புலாவ் ஒரு டேஸ்ட், இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் உதிரியாகவும் கிடைக்கும். நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா பொருட்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா பொருட்கள் கொஞ்சம் வாசம் வரும், நல்லா அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப அடிப்பிடிச்சிட போகுது. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும், அது வரைக்கும் விட்டுடலாம். இதுக்கிடையில் நான் ஒரு 5-6 கருவேப்பிலையை எடுத்து நல்லா கைகளாலேயே பிச்சு போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடும்போது ஃப்ளேவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கும் புலாவில். ப்ளஸ் புலாவ் ரெசிபிஸ்க்கு கருவேப்பிலை சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காய்கறிகள், அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது பீட்ரூட் கூட சேர்க்கலாம். இப்போ காய்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லுவேன், நான் எப்போவுமே கொத்தமல்லி இலை, புதினா இலைகளை வதக்கும் போதே சேர்த்துருவேன். அப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் ஸ்ட்ராங்காக உள்ளே இறங்கும். டேஸ்ட் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெருங்காயம். நான் பெருங்காயம் எதுக்காக சேர்க்குறேன்னா அது ஒரு வாசனைக்காக தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ காரத்துக்கு ஏற்றாப்புல நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த காய்கறிகளோடு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறினதுக்கப்புறமா எவ்வளோ உப்பு தேவையோ, புலாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த காய்கறிகள் கொஞ்சம் வேகணும், ப்ளஸ் அடிப்பிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு
மூடியில் அதாவது லிட்டில் வந்து கேஸ்கட் எதுவும் போடாமல் சும்மா அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து வெந்திருக்கு. காய்கள் நம்ம போட்டதை விட பாதியாக குறைஞ்சிருக்கு. அப்போனா கொஞ்சம் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி புலாவ்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காய் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அரிசி போடும்போது அரிசி வந்து உடையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் வந்து காய் சுத்தமாக வேகிறதுக்கு முன்னாடியே அரிசியும் போட்டு நார்மல் ரைஸ் வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்து ஒன்று ரொம்ப குழஞ்சி போயிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ வந்து நான் பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் கரெக்டாக மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ப்ளஸ் நம்ம வச்சுருக்கிற சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா, ஸோ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குக்கரை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம எப்படி ரைஸ் போட்டோமோ அதே மாதிரி அரிசி உடையாமல் நீளமாக வந்திருக்கு. குழைஞ்சு போகவும் இல்லை. இதுக்காக தான் நான் அந்த டிப் உங்களுக்கு சொன்னது. கலரிங் ஏஜென்ட் எதுவுமே நம்ம சேர்க்கலை, அடிஷ்னல் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்கலை. அதனால அதோட நேச்சர் கலர்லேயே வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டான புலாவ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஹாட் கிளைமேட்க்கு ரொம்ப ஜாஸ்தி காரம் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி லைட்டான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஆப்டான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் பச்சடி தான் சொல்லுவோம், ரைத்தா. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். நிறைய மசாலாஸ்லாம் அரைக்க தேவையில்லை. அஸ்யூஷுவல் எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம குக் பண்ணுறது தான். டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான அட் த சேம் டைம் ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.